இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அந்த ஜூலியோடைய பேச்சு எல்லாமே முன்னுக்கு பின் முரணாத்தான் இருக்குது. இதுக்கு இந்த வேலை ஒரு பொண்ணு தானே, பாவம் அந்த பையன் நீ கல்யாணம் பண்ணிட்டேங்கிறவன் பக்கத்தில் பேனு தேமையேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த வேலை? உனக்கும் ஆபத்து, வீட்டுக்காரருக்கும் ஆபத்து. ஏன் இவர் மூணாவது புருஷன்னு சொல்கிறாருன்னு நீ ஏன் சொல்கிற? இல்லை, எனக்கு இது முன்னால் கல்யாணம் ஆகலை, இவர் தான் முதல் கணவன்னு பத்திரிகையாளருக்கு முன்னால் சொல்ல வேண்டியதானே. அது ஏன் சொல்லலை? கரு கலைஞ்சிதுன்னு சொன்னால் இதனால் கரு கலைஞ்சிது, நான் தவறி விழுந்துட்டேன், இல்லை யாரோ என்னை தாக்குனாங்க, அதனால் கரு கலைஞ்சிது அப்படின்னு சொல்லணும்ல. அது சொல்லவே இல்லையே. அவ்வளோ நேரம் பேசி அதை பற்றி பிரேரிக்கவே இல்லை. எனக்கு எங்கள் அப்பா உதவலை, ஆனால் அஜித் பல வகையில் உதவினார். நான் சிரமப்படுறேன் என்னொன்னே அவர் பல இடங்களில் எனக்கு சிபாரிசு பண்ணி என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தாருன்னு அஜித்தை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜயின் மகன் டைரக்டர் ஜேசன் சஞ்சய். மகன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மகன் வந்து விஜயுடைய மனைவி சங்கீதாவோட லண்டனில் இருக்காங்க. ஆனால் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் விளையாட்டு பிள்ளை. அவர் நயன்தாராவோட பழகிருக்காரு, ஆண்ட்ரியாவோட பழகிருக்காரு, த்ரிஷாவோட பழகிருக்காரு. யாரோடையுமே அவர் கன்னத்தோடு கண்ணை முரசாமல் இல்லை. எல்லா ஃபோட்டோக்களும் வந்துச்சு. அஜித் வந்து ஒரு வித்தியாசமான மனிதர். தான் வீட்டில் தேவையில்லாமல் கூட்டம் சேர்க்கறதுக்கு விரும்ப மாட்டார். கூட்டம் இருந்தாலே அவருக்கு பிடிக்காது. ஏற்கனவே அவங்க தந்தை காலமான போது கூட யாரும் வர வேண்டாம், இது என்னுடைய பர்சனல் விஷயம் எடுக்கிருந்தாலும் சொன்னார். நான் ஒரு 7 ஆண்டுகள் என் குடும்பத்தில் இல்லை, குடும்பத்தை விட்டு விலகி ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் ஜாயின் பண்ணேன். அந்த வருத்தம் இன்னும் அஜித்துக்கு இருக்குங்கிற ஒரு தகவலை சொன்னார். இது ஒரு அதிர்ச்சியான தகவல். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பைல்வான் ரங்கநாதன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஜல்லிக்கட்டு மூலியமாகவும் பிக் பாஸ் மூலியமாகவும் மக்களுக்கு வந்து பரிச்சயமானவங்க ஜூலி. இப்போ வந்து நிறைய வந்து திமுகக்கு ஆதரவா தாவேகாக்கு எதிராக வந்து நிறைய விமர்சனங்களை வந்து சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவங்க அழுதுகிட்டே ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா? அதை என்ன நினைக்கிறீங்க? அதை இந்த பெண்கள் அழுதா போச்சு, கோயிலை சிரிச்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொம்பளைங்க அழுகிறதுக்கு கண்ணீர் அது பாட்டுக்கு ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஜூலியோடைய பேச்சு எல்லாமே முன்னுக்கு பின் முரணாத்தான் இருக்குது. நான் வந்து தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன் 15 நாளைக்கு முன்னால் நான் கமிஷன் ஆஃபீஸில் பேட்டி கொடுத்தேன். என்னை வந்து தமிழ்நாடு வெற்றி கழக நிர்வாகிகள் மிரட்டுறாங்க, ஃபோனில் மிரட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அப்போ வந்து தேர்தல் ஆணையர் கண்ட்ரோலில் போலீஸ் இலாக்கா இருந்துச்சு. இப்போது கவர்மெண்ட்டு மாறிடுச்சு. ஆனால் என் புகாருக்கு நடவடிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு 200 கோடி ரூபா வாங்குகிற நடிகர், இன்றைக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இப்போது முதல்வர், அவரை போய் வாடா போடா நீனா இன்னும் ஒருமையில பேசினா அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்க? இது வேலையில் போனான்னு எடுத்து மடியில் போட்டுக்கிட்டு குத்துத குடையுதுன்னா என்ன அர்த்தம்? இது தப்பு தானே. ரெண்டாவது அவர் பக்கத்தில் இருக்கவரை புருஷன்னு சொல்லுது. அந்த புருஷனை வாயே திறக்க விட மாட்டேங்குது. அது யார் என்னன்னு சொல்லலை. அப்புறம் திடீர்னு இப்போ நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நான் இது பிறந்தது வளர்ந்ததெல்லாம் செயின்ட் தாமஸ் பண்ணிட்டு தான், இப்போ என் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு வளசரவாக்கத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுது. வளசரவாக்கத்துலேருந்து போலீஸில் இது வந்து கிரிமினல் கேஸ் இல்லை, சிவில் கேஸு, நீங்கள் முடிஞ்சுன்னா கோர்ட்டில் போட்டுங்கன்னு வளசரவாக்கத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. எதுக்கு இந்த பப்ளிசிட்டி? அதாவது முதலமைச்சர் ஆகிட்டார் விஜய், மக்களுடைய அபரிமிதமான ஆதரவு அவருக்கு இருக்குது. பேசாமல் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. நீ என்ன அரசியல்வாதியா? எதுக்கு இந்த வேலை? ஒரு பொண்ணு தானே, பாவம் அந்த பையன்
நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டேங்கிறவன் பக்கத்தில் பேனு தேமேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த வேலை? உனக்கும் ஆபத்து, வீட்டுக்காரருக்கும் ஆபத்து. ஏன் நீ ஏதோ ஒரு நர்ஸோ ஏதோ படித்தேன்னு சொல்கிற, இந்த நர்ஸு வேலை பார்த்துட்டு ஒழுங்காக வா, கிடைக்கிற சம்பளத்தில் கொடுத்து நட பண்ண வேண்டியதானே? இப்படி தான் கேட்க தோணுது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்ப கல்யாணம் பண்ணியிருக்க கணவர் வந்து 3வது கணவர் அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து ஒரு விமர்சனத்த வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரஸ் மீட்லயுமே அத பத்தி ஜூலி அவர்களுமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவளை வந்து தன் வாயால் கெடும்னு இவர் 3ஆவது புருஷன்னு சொல்கிறாருன்னு நீ ஏன் சொல்கிற? இல்லை, எனக்கு இது முன்னால் கல்யாணம் ஆகலை, இவர் தான் முதல் கணவன்னு பத்திரிகையாளருக்கு முன்னால் சொல்ல வேண்டியதானே? அதை ஏன் சொல்லலை? அப்போ 3ஆவது கணவராக இருக்குமோங்கிற சந்தேகம் வலுக்குது. அது உண்மையாக இருக்குமோன்னு தோணுது இல்லையா? ஓகே சார். அதே மாதிரி அந்த பிரஸ் மீட்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாவேகா இவங்கலாம் குடுத்த எனக்கு பிரஷர் குடுத்தது, இந்த டிப்ரஷனால தான் வந்து என்னோட குழந்தைய வந்து நான் இழந்தேன். இதுக்கு முக்கியமான காரணமே வந்து இவங்க தான் அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆச்சு, எந்த ஆஸ்பத்திரியில் அவருடைய கரு கலைஞ்சிது, யார் அதுக்கு காரணம் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. கரு கலைஞ்சிதுன்னு சொன்னால் இதனால் கரு கலைஞ்சிது, நான் தவறி விழுந்துட்டேன், இல்லை யாரோ என்னை தாக்குனாங்க, அதனால் கரு கலைஞ்சிது அப்படின்னு சொல்லணும்ல. அது சொல்லவே இல்லையே. அவ்வளோ நேரம் பேசி அதை பற்றி பிரேரிக்கவே இல்லை. ஓகே சார். அதே மாதிரி வந்து முக்கியமா ஜூலிய வந்து வைக்கிற விமர்சனம் என்னன்னா வந்து கிட்னி திருடி இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து பல நாட்களா வந்து ஜூலி அவர்கள் மேல வந்து சொல்லிட்டே வராங்க. ஸோ இந்த இதோட பின்னணி என்ன சார்? அதாவது யாரோ ஒருத்தர் அவர் ஜூலி வந்து கிட்னி திருடி விற்றுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி திருடி விற்றது அவருடைய தோழின்னும் பேசப்படுது. அது டீட்டெயில் தெரியலை. கிட்னி திருடினவன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, மீடியாக்களையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் போலீஸார் இது வரைக்கும் ஜூலி மேலே அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை நடத்தலை, எஃப்ஐஆரும் பதிவு பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுவாக சொல்லிகிட்டு இருக்கு. ஓகே சார். இது பிக் பாஸுக்கு அப்புறம் பிக் பாஸ் டைம்லயே வந்து ஜூலி மேல வந்து நிறைய வந்து ஒரு நெகட்டிவான இதுதான் இருந்துச்சு. நடுவுல வந்து கொஞ்ச நாள் வந்து அவங்க ஃபேம் போயிட்டதுனால திரும்ப இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினா திரும்ப ஒரு ஃபேம் கிடைக்கும்ன்றதுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல உண்மை இல்லாமல் இல்லை. ஏன்னா தனக்குன்னு ஒரு வருமானத்துக்குன்னு ஒரு தொழிலை தேடிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரத்தான் செய்யும். எப்படியாவது பப்ளிசிட்டி தேடணும், அது கான்ட்ரவர்சி மூலமாக பப்ளிசிட்டி தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்படி தான் பெணாத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை நாம் இந்த கதையில் வாங்கிட்டு இந்த கதையில் விட்டுருவோம். ஓகே சார். அதே மாதிரி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவருடைய முதல் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிறதா இருக்கு சார். ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிற தயாராக நிலையில் இருக்கிற அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்து பேர் சிக்மா. அதை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. சந்தீப் கிஷன் கதாநாயகி நடிச்சிருக்காரு, பிரியா அப்துல்லா கதாநாயகி நடிச்சிருக்காங்க, சம்பத்ராஜ் மற்றும் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜூலையில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதை பற்றி விஜய் பேசும்போது எனக்கு எங்கள் அப்பா உதவலை, ஆனால் அஜித் பல வகையில் உதவினார், நான் சிரமப்படுறேன் என்னன்னா அவர் பல இடங்களில் எனக்கு சிபாரிசு பண்ணி என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தாருன்னு அஜித்தை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காரு முதல்வர் விஜயின் மகன் டைரக்டர் ஜேசன் சஞ்சய். அதேமாதிரி அவர் ஆக்சுவலாக அவர் வந்து விஜய் தன்னுடைய மகனை ஜெயசஞ்சயை நடிக்கத்தான் விரும்பினார். ஹீரோவாக நடிக்கிறான்னு கேட்டார். அவர் எனக்கு நடிக்கிற விருப்பம் இல்லை, நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி பல துண்டு படங்கள் எடுத்தார். அந்த துண்டு படங்கள் வரவேற்பை பெற்றுச்சு. அந்த அடிப்படையில் அவர் வந்து டைரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணார். அந்த டைரக்டர் ஆகணுங்கிற முயற்சிக்கு விஜய் எதுவும் உதவலை. ஆனால் அவங்க அம்மா தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை லண்டனில் பார்த்து பேசி தன்னுடைய மகனுக்கு டைரக்டர் சான்ஸை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ விஜய் அவர்களோ அவங்களுடைய குழந்தைகளோ வந்து பேச்சுவார்த்தையில் இல்லையா சார்? ஆமாம், அவர் மகன் வந்து டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. மகன் வந்து விஜயோடைய மனைவி சங்கீதாவோட லண்டனில் இருக்காங்க. ஓகே சார். ஆனால் ரெண்டு மனைவிக்கும் மகனுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இல்லைங்கிறது தான் உறுதியான தகவல்.
ஓகே சார். ரொம்ப நாளாவே வந்து இசையமைப்பாளர் அனிருத்தோ, காவ்யா மாறனுக்கோ திருமணம் நடைபெற போகுது அப்படின்ட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து இந்த நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது எந்த லெவல்ல உண்மை சார்? இது நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாலே யூடியூப்பில் பேசியிருந்தேன். ம். ஆனால் சன் டிவி தரப்புலேருந்து வேண்டாம், அது தவறான தகவல்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அது முளைச்சிருக்கு. காவ்யா மாறனும் அனிருத்தும் வெளிநாடுகளில் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோக்கள்லாம் வெளியே வந்தது, அதான் ஆதாரம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. காவ்யா மாறன் இப்போது ஹைதராபாத் அணியுடைய ஓனரு, பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி, சன் டிவியுடைய எம்டின்னு கூட சொல்லலாம். அனிருத்தும் அதே மாதிரி பல கோடிகளுக்கு அதிபதி. ஆனால் அவன் கம்பேரிங் வித் சன் டிவி பார்க்கும்போது அனிருத்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பெரிய இடத்துக்கு பெரிய இடம்ங்கும்போது கொஞ்சம் எந்தவித மறுப்பும் இருக்காது. ஆனால் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் விளையாட்டு பிள்ளை. அவர் நயன்தாராவோட பழகிருக்காரு, ஆண்ட்ரியாவோட பழகிருக்காரு, த்ரிஷாவோட பழகிருக்காரு. யாரோடையுமே அவர் கன்னத்தோடு கண்ணம் உரசாமல் இல்லை. எல்லா ஃபோட்டோக்களும் வந்துச்சு. இந்த சம்மந்தப்பட்ட நடிகைகளும் மறுக்கலை, அனிருத்தும் மறுக்கலை. அவர் விளையாட்டு பிள்ளை. அதாவது இப்போது ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கிட்ட வலிய போய் உறவு கொண்டாடும் போது அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி மாட்டேன்னு சொன்னால் வேறு மாதிரி அர்த்தமாயிரும். அதனால் அவங்க ஜாலியாக அவளும் சம்மதிச்சா நானும் சம்மதிச்சேன்னு சொல்லி கெட்டுவதில் தண்ணி பார்ட்டியில் நிறைய பார்ட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை. அந்த லிஸ்ட்டில் காவ்யா மாறனும் இடம் பெற்றுருவாங்களோ அப்படின்னா அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் காவ்யா மாறனும் இன்னும் திருமணமாகவில்லை, அனிருத்தும் திருமணமாகவில்லை. 2 வீட்டார் பேசி முடிவெடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது போக போக தெரியும். ஓகே சார். இப்போ வந்து நம்ம ரீசெண்டா குஷ்பு அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே போயிட்டு வந்து பிரதமர் நரேந்திர மோடியை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மகளுக்கு வந்து ஏதோ இன்விடேஷன் வந்து வச்சிருக்கதா சொல்லி. ஸோ இதை பத்தி என்ன சார்? அதாவது இது ஏற்கனவே காதல் திருமணமா இல்லை நிச்சயம் இரு வீட்டார் நிச்சயம் செஞ்ச திருமணமான்னு தெரில. ஆனால் நிச்சயார்த்தம் நடந்து விட்டதுன்னு சொல்லுறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர். யார்? அவந்திகா, குஷ்புவுடைய மூத்த மகளாக அவந்திகா திருமணம் செய்ய போகிறது பெரிய ஒரு தொழிலதிபர்னு சொல்கிறாங்க. குஷ்புவும் சுந்தர்சியும் ஒப்புதலோடு தான் அந்த கல்யாணம் நடக்குது. குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியோட பிரமுகருங்கிறனால நேராக போய் மோடிஜியை பார்த்து முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான் சென்டிமெண்ட்டாக வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோடியும் குஷ்பு, அவந்தி சுந்தர், அப்புறம் அவருடைய வருங்கால கணவன் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. அதனால் உறுதி செய்யப்பட்ட தகவல் தான். ஆனால் 2வது மகா குஷ்பு ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிக்குது. ஒரு மகள் நடிக்க போகிறா, ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நடிக்க விருப்பமுள்ள மகள் நடிக்கிறார். குஷ்புவுக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு வாரிசு வேணும்ல சினிமாவில், அந்த அடிப்படையில் ஒரு மகன் நடிக்க வர்றார். ஓகே சார். அஜித் அவர்களுடைய அம்மா வந்து இன்னைக்கு தவறி இருக்காங்க. ஸோ இது தலைவர்கள் எல்லாம் வர வேண்டாம், நிறைய பேர் வந்து வர வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அஜித் அவர்கள் சொல்லியிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அஜித் வந்து ஒரு வித்தியாசமான மனிதர். தான் வீட்டில் தேவையில்லாமல் கூட்டம் சேர்க்கறதுக்கு விரும்ப மாட்டார். கூட்டம் இருந்தாலே அவருக்கு பிடிக்காது. ஏற்கனவே அவங்க தந்தை காலமான போது கூட யாரும் வர வேண்டாம், இது என்னுடைய பர்சனல் விஷயம், நான் சோகத்தில் இருக்கேன், நீங்கள் உங்களோட மனசு அளவில் எனக்கு சோகத்தை தெரிஞ்சால் போகும்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி அவர் துபாயில் இருக்கார். நேற்று அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா பேர் மோகினி மணி, அவங்க அப்பா பேர் பாலக்காடு மணி. இவங்க குஜராத் பொம்பளை, 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு திருவான்மியூரில் தான் வீடு. எங்கள் வீட்டுக்கு நேராக பின்னாடி தான் அஜித்து, மனைவி ஷாலினி, அவங்க அப்பா மணி, மோகினி அம்மா எல்லாம் இருந்தாங்க. மோகினி அதாவது அஜித் தாயாரும் அஜித் தந்தையும் 2 பேரும் வாக்கிங் வருவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா பழுத்த பழம் மெதுவாக வருவாங்க. என்ன அப்பா மறைவுக்கும் யாரும் வர வேண்டாம்னு சொன்னார். அதுமாரி இப்போவும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அஜித்துடைய நண்பர் என்ற காரணத்தினால முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் நேரில் போய் அஞ்சலி தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் விஜயும் தன்னுடைய நண்பருடைய அப்பா மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஓகே சார். இவங்க 2 பேரை தவிர்த்து வேற யாருமே வந்து அங்கே அஞ்சலி செலுத்த போகலையா? முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது.
அதாவது விஜய் அஜித் வந்து மூணு மதப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ அவங்க அம்மா தான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்த்தேன் நான் அடையார் பார்க் ஹோட்டலில். ஆனால் அவங்க அப்பா எனக்கு அதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ஒரு 4 நாள் கழித்து வாக்கிங் வரும்போது, ஏன் சார் நீங்கள் வந்து கல்யாண இதில் ஃபோட்டோலலாம் எல்லாத்துலேயும் இல்லையே, உங்களுக்கு முன்னிலைப்படுத்தலையேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், திடுக்கிடுந்தவரை சொன்னார், நான் ஒரு 7 ஆண்டுகள் என் குடும்பத்தில் இல்லை, குடும்பத்தை விட்டு விலகி ஓடி போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் அவன் ஜாயின் பண்ணேன், அந்த வருத்தம் இன்னும் அஜித்துக்கு இருக்குங்கிற ஒரு தகவலை சொன்னார். இது ஒரு அதிர்ச்சியான தகவல். ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.